ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் 26ஆம் தேதி தான் உங்களுடைய கடைசி பிரச்சனைகளுக்குரிய நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கு முன்னாடியே ஒரு சில அறிகுறிகள் எல்லாம் தென்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பற்றியெல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான். அதுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது. இப்படி பார்க்கும் பொழுது மார்ச் மாதத்தில் உள்ள 6ஆம் தேதியை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கிரகமான சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. கும்பத்தை விட்டு மீனராசிக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீண்டும் மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய நட்சத்திர பயிற்சியை ஏற்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி ஏற்படுத்தியிருக்காரு. இதைத் தொடர்ந்து மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தன்னுடைய எழுச்சியை ஆரம்பிக்கிறாரு. இதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அடுத்தடுத்த ரிஷபராசினியர்களுக்கு ஏற்பட போகுது, என்னென்ன பலன்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க, மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சனி பகவான்லாம் பார்த்தீங்கன்னா லாப சனியில் அமர்ந்திருக்காரு. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி பகவான் இப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் செல்வங்களையும் வாரி கொடுக்க போகிறாரு. பணத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்பேற்பட்ட சூழ்நிலைகளானது இருந்தாலுமே கூட உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அப்படின்றது மட்டும் ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பலன்கள் நல்லபடியாக இருக்குது. இந்த காலகட்டங்களை பார்க்கையில் அதிர்ஷ்டமும் நிறைய இருக்குது, முன்னேற்றமும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டைமிங் தான். கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா குரு வேற வக்ர நிலையில் இருக்கிறாரு. குரு வக்ர நிலையில் இருந்தாலுமே கூட மார்ச் 11லேருந்தே அவர் நேர்கதியில் போக ஆரம்பிச்சிட்டாரு. இதுவே பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்குமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் 10வது இடத்துல இருக்கிறாரு. கூடவே பார்த்தீங்கன்னா கேது பகவான் 4வது இடத்துலையும் சனி பகவான் 11வது இடத்துலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இது மட்டுமா, அவங்களோட பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் இந்த கிரகங்களும் பயிற்சியாக இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ரிஷபராசினியர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஜாக்பாட் ஆனது கிடைக்க போகுது. அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்களே, இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான் காத்துட்ருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல வேலை தொழில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அலுவலகம் சார்ந்த வேலை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலைப்பளு அப்படின்றது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இருந்தாலுமே கூட கடினமான உழைப்புகளை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். அதனால் விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்படுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றிகளை எல்லாம் பார்ப்பீங்க. தொழிலதிபர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஆப்டான டைமிங்காக இதாக இருக்கும். ஸோ மார்ச் 26லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் போடலாம். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். வியாபாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஸோ அவங்க மூலயமா உங்களுக்கு எக்கச்சக்கமான லாபங்களானது கூட ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளாகவே தெரிய ஆரம்பிக்கும். பொருளாதாரம், பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நிதி ரீதியாக உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்ட இடத்துலேருந்து கேட்ட உடனே பண உதவி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. அது மட்டும் இல்லாமல் வங்கியில் உங்களுடைய சேமிப்புகளும் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். பங்குச்சந்தையில் முதலீடுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெட்டிப்பு லாபங்கள் கொடுக்கும். இதுதான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் பங்குச்சந்தையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அப்படி நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா நல்ல லாபங்கள் பார்ப்பீங்க. அதாவது சுக்கிரன் வேற 12வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்றதுனால உங்களுக்கு திடீர்னு ஆடம்பர செலவுகள் ஏதாவது ஏற்படும். அந்த செலவுகளை நீங்கள் செய்து தான் ஆகணும் அப்படின்ற கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க. நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நிறைய நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். காதல், திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய பகுதி. அதில் காதல் ஜோடிகளாக இருக்கீங்களா, நீங்கள் இப்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ஜோடிகளை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுக்குள்ள உறவுகள் அப்படின்றது பலப்பட ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே போதும். ஏன்னா புரிதல் இருக்கக்கூடிய இடங்களில் மகிழ்ச்சியானது நிறைந்திருக்கும்.
புரிதல் இல்லாத குடும்பத்தில் தான் பிரச்சனைகள், சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு எல்லாமே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளையுமே நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். இன்னார் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தில் வந்து பெருசாக வந்து எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் போயிடலாம். அப்படி போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்றது இருக்கவே இருக்காது. கல்வியும் சரி, வெளிநாட்டு வாய்ப்புகளும் சரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ரிஷபராசியுடைய மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் கல்வியில் நல்ல ஆர்வம் காட்டுவீங்க. படிக்க படிக்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வெளியூர், வெளிநாடு இங்கெல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு முயற்சிகளில் யாரெல்லாம் இறங்குறீங்களோ உங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் கைகூடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் தான் இப்போ உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகுது. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் கடினமாக வந்து முயற்சி செய்யணும். முயற்சி செய்யறதுக்கு என்றைக்கும் தயங்கவே கூடாது. உழைக்கக்கூடிய விஷயமும் அப்படி தான். நல்ல லாபம் வேணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்படாமல் எந்த ஒரு விஷயமும் வந்து கிடைக்காது. ஸோ ஆரோக்கியம் அப்படின்ற விஷயங்களில் மட்டும் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களே அலட்சியத்தை மட்டும் காட்டிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி அலட்சியம் காட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்னும் பெரிய ஆபத்துக்களை கொடுத்துடும். நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படின்றது நல்லா இருக்கணும். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். இந்த டைமில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தோடு இருங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண், வயிறு இது தொடர்பான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு அதற்குரிய சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க. நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. உடலில் ஏதாவது உங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது அப்படின்னா கூட உடனடியாக வந்து நீங்கள் மருத்துவர் அணுகணும். ஒருவேளை காயங்கள் ஏற்பட்டாலுமே கூட உடனடியாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான மெடிசனோ ஃபஸ்ட் எய்டோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளாக பின்னாடி வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு அலட்சியம் காட்டிடாதீங்க. ஏன்னா நீங்கள் காட்டக்கூடிய அலட்சியம் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை வந்து கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனாலுமே ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகள் வந்து மாறக்கூடிய சமயத்தில் மட்டும் அப்பப்போ வந்து கவனத்தை வந்து இழந்துடாதீங்க. புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா புதிய முயற்சிகள் எதுவுமே உங்களை கைவிடாது. நல்ல அனுகூலம் வந்து கிடைக்கும். உங்களுக்கு மேலே எதுவும் வழக்குகள் இருக்குன்னா கூட இப்போ சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. புதிய புதிய பொருட்களுடைய சேர்க்கை இருக்கும் வீட்டில். இதனால் ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக நல்ல ஆதாயங்களும் ஏற்படும். புதுசாக ஆடை, அணிகலன்கள், ஆபரணங்கள் அப்படின்னு எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இருந்தாலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வீண் விவாதங்கள் அப்படின்றது வரத்தான் செய்யும். இந்த வீண் விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் வந்து அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அமைதியாக இருக்கணும். பிள்ளைங்க வழியில் உங்களுக்கு நிறைய பெருமைகள் வந்து சேரும். உறவினர்கள் வருகை, அவங்களால உதவிகள் அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் ஒரு சிலரால் பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. அவசியமாக வந்து பொறுமையை வந்து கடைபிடித்தே ஆகணும். அதே போல் உடல் ஆரோக்கியம், வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இப்படி எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருங்க. ஏன்னா வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உடைய வருகை இருக்குது அப்படின்றதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட நல்லபடியாக நடக்கும். ஆனால் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் மட்டும் எல்லாரையும் அனுசரித்து போகணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துடும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையுமே அனுசரித்து போகணும். உற்சாகமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை அனுசரித்து தான் போகணும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க, அதுவும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பொறுப்புகள்லேயும் உங்களுடைய வேலைகள்லேயும் நீங்கள் கவனத்தை வந்து செலுத்துங்க. கவனக்குறைவாக மட்டும் இருந்துடாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களானதே கிடைக்கும். அதாவது எளிமையாக ஒரு பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா பிரச்சனைக்கு உங்களுக்கு வந்து பெருசாகாமல் இருக்கும். விநாயகர் பெருமானை பொறுத்த வரைக்கும் வினைகளை தீர்க்கக்கூடியவர். அவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் நீங்கள் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மறக்காமல் இந்த எளிமையான பரிகாரத்தை ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது, அதற்கான அறிகுறிகள்லாம் என்ன மாதிரி தென்படும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.